Chalkpiece Academy. Design your future. இன்றைய இங்கிலீஷ் கிராமர் டைமில் நாம் பார்க்கவிருப்பது இன்வர்ஷன் ஆர் பிகின் வித் ஸ்டார்டர்ஸ். உங்களுக்காக வழங்குபவர்கள் சாக்பீஸ் அகாடமி. தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்னும் சில சென்டென்சஸ் இங்கே பார்க்குறோம். இஃப் யூ ஷுட் see Helen, tell her to visit me அப்படின்ற சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிகின் வித் ஷுட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஷுட்ன்ற வேர்டு இந்த சென்டென்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இருக்கிறது. இப்போ ஷுட் அப்படின்ற வார்த்தையோடு தான் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஷுட்டிலேருந்து ஆரம்பித்து எழுதுறது ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். காரணம் இஃப்பை நம்ம விட்டுருவோம், யூவையும் ஷுட்டையும் இடமாற்றம் செஞ்சுருவோம். இப்போ ஷுட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வருது, எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து யூ வந்து செகண்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சி ஹெலன், டெல் ஹர் டு விசிட் மீ அப்படின்ற மற்ற வார்த்தைகளை அப்படியே போட்டு எழுதிடுறாங்க. இப்போ நமக்கு இன்வர்ஷன் சென்டென்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இஃப் யூ ஷுட் கம் ஓவர், கால் மீ an hour before hand அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்டென்ஸ் பிகின் வித் ஷுட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் ஷுட் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அப்போ ஷுட்டை வச்சு ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. இஃப்பை கேன்சல் பண்ணிடுறோம், நம்ம யூவையும் ஷுட்டையும் இடமாற்றம் செய்கிறோம். அப்போ ஷுட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷுட் கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸாக இருக்கணும். அதே நேரத்தில் யூ அப்படின்றது செகண்ட் பிளேஸுக்கு வந்துடணும். மிச்சம் இருக்கக்கூடிய கம் ஓவர், கால் மீ an hour before hand அப்படின்றத அப்படியே நம்ம எழுதிடணும். இப்போ நமக்கு இன்வர்ஷன் சென்டென்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இஃப் இட் வேர் டு ரெயின், ஐ வுட் டேக் an umbrella அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிகின் வித் வேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ வேர்ன்ற வேர்டு வந்து சென்டென்ஸில் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், இருக்கிறது. ஸோ நம்ம இஃப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நாம் இட்டையும் வேரையும் இடமாற்றம் செய்கிறோம். அதாவது தலைகீழாக எழுதுகிறோம் அப்படின்றது தான், மாற்றி எழுதுதல் அப்படின்றது தான் இன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து அந்த வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், இட்டை ரெண்டாவது பிளேஸில் பயன்படுத்துகிறோம். வேர் ஆரம்பிக்கிற இடத்துல வர்றதுனால கேபிட்டல் லெட்டர் டபிள்யூவோட இருக்குது, இட்டை ரெண்டாவது பிளேஸில் எழுதியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய டு ரெயின் ஐ வுட் டேக் an umbrella அப்படின்றத டூவை மட்டும் எடுத்துடுறாங்க. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டூ வச்சு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் வந்து அதை வெர்பாக மாற்றி எழுதணும். எந்த வெர்பை பார்க்கணும் அப்படின்னா, செகண்ட் சென்டென்ஸில் வர்ற வெர்பு என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்க்குறோம். வுட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். ஒருவேளை வில்லுன்னு இருந்திருந்தால் நம்ம இந்த ரெயின் அப்படின்ற வார்த்தையை அப்படியே ரெயின்னு எழுதிடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட்டுன்னு இருக்கனால அந்த டூ ரெயின் அப்படின்ற வார்த்தையை ரெயினுடுன்னு கட்டாயம் மாற்றி ஆகணும். ஸோ டூ அதாவது வேருக்கு அப்புறமாக ஒரு இன்ஃபினிட்டிவ்னு சொல்லக்கூடிய டூ சேர்ந்த வார்த்தைகளோடு வந்துருந்துச்சுன்னா, இந்த டூ ரெயின் அப்படின்றது வந்துருந்துச்சுன்னா, அல்லது டூ சேர்த்து எனி வெர்பு வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மெயின் வெர்பாக மாற்றிக்கிறணும். இப்போ வுட்டுன்றது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இந்த டு ரெயின் அப்படின்றனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா ரெயின்டு அப்படி மாற்றி எழுதிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடல். அடுத்து பாருங்கள். ஷீ ஷுட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஜாயின் தட் பேண்ட் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் சென்டென்ஸ் இது கிடையாது, ஷீல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்துலேயுமே இஃப் சென்டென்ஸ் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இஃப்ன்றது அதிகமாக நமக்கு வழங்கப்படலாம். அதனால தான் நாங்கள் இஃப்பில் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம், இஃப் கிளாஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். ஆனால் சாதாரணமாகவே ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க சில நேரங்களில். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சென்டென்ஸை எப்படி அந்த வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிகின் வித் ஷுட்னு சொல்லிட்டாங்க. ஷீ ஷுட் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் ஜாயின் தட் பேண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதுலேயும் ஷுட் வந்திருக்கு. அப்போ ஷுட்டை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷீ அப்படின்றதையும் ஷுட் அப்படின்றதையும் இடமாற்றம் செய்கிறோம். ஆரம்பிக்கிற இடத்துல ஷுட் வர்றதுனால கேபிட்டல் லெட்டர் எஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஷீ அப்படின்றத ரெண்டாவது பிளேஸ் கொண்டு வரும் பொழுது இந்த கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸில் இருந்த
அந்த ஷீ ஆனது இங்கே வரும் பொழுது ஸ்மால் லெட்டர் எஸ் ஆக மாறி இருக்கும். அப்படி மாற்றி எழுதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். அது இன்வர்ஷன் சென்டென்ஸாக மாறிவிடும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இஃப் he had apologized she would have forgiven him அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹேடை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஹேட் வந்திருக்கானா? ஆமாம் வந்திருக்கு. அப்போ நாம் எப்பயும் போல் இஃப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நாம் ஹீயையும் ஹேடையும் இடமாற்றம் செஞ்சு எழுதுனா போதும். இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஹேடையும் ஹீயையும் இடமாற்றம் செஞ்சு எழுதிட்டோம். ஹேடில் வரக்கூடிய ஹைட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் கட்டாயம் இருக்கணும். அதுக்கடுத்து ஹீயை கொண்டு வந்து எழுதிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்குறீங்க. மிச்ச எல்லா வார்த்தைகளையும் அப்படியே கொண்டு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்வர்ஷன் சென்டென்ஸை உருவாக்கிட்டோம். அடுத்த மாடல் பார்க்குறோம். தட் மீன்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அப்படின்னு இருக்குது. இதில் பிகின் வித் வேர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேர் அப்படின்றத போட்டாங்க. இஃப் கேன்சல் ஆயிடுச்சு, வேரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கேபிட்டல் லெட்டர் டபிள்யூ, ஐ அப்படின்றத ரெண்டாவது பிளேஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை அப்படின்றத சேர்த்து நம்ம இன்வர்ஷன் சென்டென்ஸை உருவாக்கிட்டோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஹேட் மோர் மணி யூ வுட் ஹெல்ப் த புவர் பிகின் வித் ஹேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்லேயும் ஹேட் இருக்குது. அதனால் இதுவும் உங்களுக்கு ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ இஃப் கேன்சல் ஆகிடுது, யூவையும் ஹேடையும் இடமாற்றம் செய்கிறோம். இப்போ ஹேடை முன்னாடி கொண்டு வரதுனால கேபிட்டல் லெட்டர் ஹைட்ஸாக அது மாறுது. அடுத்து பார்த்திங்கன்னா யூன்றது செகண்ட் பிளேஸில் எழுதப்படுது. ஸோ ஹேட் யூ மோர் மணி யூ வுட் ஹெல்ப் த புவர்ன்றதை அதை அப்படியே கொண்டு வந்து கீழே சேர்த்துடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு இன்வர்ஷன் சென்டென்சஸ் கிடச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய மாடல் சென்டென்சஸ் நீங்கள் எப்படி வந்து பிகின் வித் ஸ்டார்டர்ஸ் அல்லது இன்வர்ஷன் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஜஸ்ட் இக்னோர் ஹர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ்னா ஹியர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை பார்க்குறோம். இந்த சென்டென்ஸை பாருங்கள். இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதை பிகின் வித் வேர் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ இதில் பாருங்கள் வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேர் போட்டாச்சு. ஸோ வேர் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்கு. அடுத்து ஐ அப்படின்றது செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஆனால் அதை தொடர்ந்து பாருங்கள் யூ வந்திருக்கு. ஸோ இந்த ஐயும் யூவும் பக்கத்தில் நீங்கள் எழுதி இருக்கிறது அப்படின்றது உங்களை குழப்பலாம். ஸோ இது தப்போ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது தப்பு கிடையாது, தவறுதல் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்வர்ஷன் மாடலில் இப்படி தான் எழுதப்படும். அங்கே என்ன நவுன் இருந்தாலும் அது பக்கத்தில் தான் வரும். இங்கே ஐயும் யூவும் நீங்கள் இது வரைக்கும் எந்த சென்டென்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அல்லது பார்த்துருந்தா அது கட்டாயம் இன்வர்ஷன் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நவுன்கள் ரெண்டுமே பக்கத்தில் எழுதப்படுறதுனால இது நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஐயும் யூவும் பக்கத்தில் வரும். எந்த சென்டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் சென்டென்ஸில். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர் ஐ யூ அப்படின்னு வருது. அதனால் குழப்பம் அடைஞ்சிட வேண்டாம். இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்குறோம். இஃப் த ரிவர் ரைசஸ் த டவுன் வில் பி ஃப்ளட்டட் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் இருக்குது, த ரிவர் ரைசஸ் அப்படின்னு இருக்குது, த டவுன் வில் பி ஃப்ளட்ன்றது தனி சென்டென்ஸ். இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது இஃப்க்கு அப்புறம் ஒரு நவுன் இருக்குது, நவுனுக்கு அப்புறம் ஒரு ரைசஸ்ன்ற மெயின் வெர்பை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இது வரைக்கும் பார்த்த சென்டென்ஸுகள்லாம் பார்த்திங்கன்னா ஷுட் வந்திருக்கலாம், வேர் வந்திருக்கலாம், அல்லது நம்ம ஹேட் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 வெர்புகளில் எந்த ஒரு வெர்பும் இந்த இடத்துல வரல. என்ன வந்திருக்குன்னா ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் வெர்பே வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸுகளில் நமக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து ஷுட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஷுட்.
இப்போ ஷுட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நாம் வந்து எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஷுட் அப்படின்னு ஆரம்பிக்க சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஷுட்டை வச்சு ஆரம்பித்தாச்சு. இதில் ஷுட்டு இல்லை, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஷுட்டு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இஃப் எப்பயும் போல் கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நவுனை வந்து நாம் ஷுட்டுக்கு அடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே வந்து ரைசஸ் அப்படின்னு ரிவருக்கு பக்கத்தில் வந்ததுனால அந்த ரைஸுன்ற வார்த்தைக்கு எஸ் சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த நம்ம பிகின் வித் ஸ்டார்டர்ஸ் சென்டென்ஸ் அல்லது இன்வர்ஷன் சென்டென்ஸில் அப்படி எழுத முடியாது. அந்த எஸ் சேர்ந்துருந்தால் எஸ்ஸை எடுத்துகிட்டு தான் எழுதணும், அல்லது இஎஸ் சேர்ந்துருந்தால் இஎஸ்ஐ எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா ஷுட்டு சேரும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வெர்பு வந்து கட்டாயம் சிம்பிள் வெறும் மெயின் வெர்பினுடைய ஃபஸ்ட்டு வடிவம் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வடிவம்ன்றது என்னென்னா எஸ் சேராத இஎஸ் சேராத அந்த மெயின் வெர்பு தான் இருக்கணும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எழுதிக்கிறலாம். இந்த மாடல் உங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக தெரியலாம். காரணம் என்னென்னா வெர்பு பார்த்து போட வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி சென்டென்ஸும் நமக்கு வழங்கப்படலாம். இந்த மாதிரி சென்டென்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மெயின் வெர்பு வந்திருக்கான்னு பார்த்துக்கிறணும். ஷுட்டு ஹேடு வேர் வந்திருந்தால் நீங்கள் ஈஸியாக மாற்றிடுவீங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் மெயின் வெர்பு ரைசஸ்ன்னு வந்ததுனால ஷுட்டோ ஹேடோ அல்லது வேரோ வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நவுனை எழுதுனதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த வெர்பை நாம் வந்து அப்படியே கொண்டு வந்து எழுதணும். ஏன் இங்கே அப்படியே கொண்டு வந்து எழுதணும்னா ரெண்டாவது சென்டென்ஸையும் நீங்கள் பார்க்கணும். அதில் வில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம ரைஸ்ன்றதை அப்படியே எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷுட்டுனுடைய பக்கத்தில் வரக்கூடிய வெர்பாக இருக்கிறதுனால நாம் வந்து கட்டாயம் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அது எழுதப்படணும். எஸ்ஸோ இஎஸ்ஓ சேர்ந்து வெர்பு எழுதப்படக்கூடாது. ஏன்னா எப்பொழுதுமே ஷுட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அது V1 வெர்பு தான் வந்தாகணும். அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பில் V1 வந்தே தீர வேண்டும். காரணம் என்னென்னா ஷுட்டு கூட அது மட்டும்தான் சேர்க்கப்பட முடியும். அதனால தான். அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஒன் த லாட்ரி அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இஃப் ஐ ஒன் த லாட்ரி, இஃப் இருக்குது ஐ இருக்குது, ஆனால் அந்த ஷுட்டு வேர் ஹேட் வர வேண்டிய இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் வெர்பு இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி மாற்றுறது? எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த சென்டென்ஸ் வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய இஃப் கேன்சல் ஆக்கிடணும். ஐயை கொண்டு வந்து செகண்ட் பிளேஸில் சேர்த்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ ஒன் அப்படின்றது இருக்குது. எப்பொழுதுமே இப்போ ஷுட்டுன்னு ஆரம்பிச்சிருந்தோம்னா ஒன்னுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் வின்னு சேர்த்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. ஆனால் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி வேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்கன்னா நாம் வந்து அந்த ஒன் அப்படின்னுடைய ப்ரெசன்ட் டென்ஸு சேர்க்கணும். ஆனால் இன்ஃபினிட்டிவாக சேர்க்கணும். அதாவது டூ சேர்ந்த வெர்பாக சேர்த்துக்கிறலாம் வேர் மாடலுக்கு மட்டும். இது ஒரு ஸ்பெஷல் மாடலாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டு வின் மிச்சம் இருக்கக்கூடியதை பூரா அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பாமல் இருக்கிறதுக்காக மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது வேர் வச்சு பிகின் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் வேர் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வேர் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸ் வெர்போடு வந்திருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இஃப்பை கேன்சல் பண்ணிவிட்டு வேர் சேர்த்துட்டு ஐ அல்லது எந்த நவுன் இருக்கோ அதை ரெண்டாவது பிளேஸில் எழுதிட்டு அந்த வெர்பை ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றிட்டு அது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றி டூ சேர்த்து அதை எழுதிக்கணும். அதாவது இன்ஃபினிட்டிவாக எழுதிக்கிறணும். டூ சேர்த்து அந்த மெயின் வெர்பை எடுத்து எழுதிட்டு மிச்சத்தை பூரா அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதுதான் இன்வர்ஷன் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேர் பிகின் வித் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த
பிகின் வித் ஸ்டார்டர்ஸ் அல்லது இன்வர்ஷனை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்காக இதை வழங்கியவர்கள் சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர். எப்பொழுது வேண்டுமானாலும் நமது வீடியோக்களை நீங்கள் காணலாம். நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயம் பெல் பட்டனை அமைக்கி ஆல் பட்டனை கட்டாயம் அமைக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நமது இங்கிலீஷ் கிராமரை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கிராமர் பார்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நமது யூடியூப் சேனலின் மூலமாக. மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.